கொஞ்சம் ஓரளவு சமாளிப்பீங்க இங்கே இருக்கிற ஆக்களை பூஸ்டர் எல்லாம் அதே மாதிரி பஞ்சாயத்தில் ஆர்ட்ட பொருள் கட்டிக்கின்றாலும் இவையில்ட்ட வந்து தான் வருது டைமிங் அவரை வந்து வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் நான் மொத்தத்தில் இருக்கு ஆனால் உயரம் இல்லாமல் இருக்கு ஒரு ஆள்கிட்ட மாட்டி தவிச்சு இப்போ அடுத்த ஆள் டவர் ஹால் அப்படின்னு தான் இந்த இடத்த சொல்லிடும் இப்போ நம்பர் பிளேட் எல்லாம் இருக்கு இதெல்லாம் எங்களுக்கு தேவையான 1800 இந்த இது மாதிரி இருக்கு புது வெகனார் இருக்குது பாருங்க பூஸ்டருக்குண்டே தனி ஹோல் அங்கே போன கார் மாதிரி ஒரு இடத்துக்கு போகாது அதுக்கு இதுல இருந்து சப்ளை போய் அந்த சப்ளைல அந்த மொரிஸ் மைனர்களுக்கு எல்லாம் செய்யலாம் 580க்கு சைலன்சர் டப் டப் பண்ணி வடி 40 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்தது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற கொழும்பு மாவட்டத்துக்குரிய பஞ்சிகாவத்தை இடத்துக்கு வந்துருக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கர் ப்ரோண்ட காருக்கு கொஞ்சம் பார்ட்ஸ்கள் பார்க்கணும், அதே மாதிரி எந்த காருக்கும் பார்ட்ஸ்கள் பார்க்கணும். அதை தவிர்த்து ஜெய் ப்ரோண்ட காருக்கு வந்து அந்த ஸ்ப்ரிங் வச்சு வைக்கிறதால அதையும் நாங்கள் பார்க்க வேணும். கிட்டத்தட்ட இலங்கையில் எல்லா காருக்கான பார்ட்ஸுகளவே நாங்கள் இந்த பஞ்சிகாவத்தையில் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இது வரைக்கும் இந்த பஞ்சிகாவத்துக்கு வந்ததில்லை. எப்படி இருக்க போது என்ன மாதிரி அனுபவம் உங்களுக்கும் அதை ஒரு முற்றுமுழுதான ஒரு அனுபவத்தை பெற்று தரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதிலிருந்து முதலாவதாக வந்து நாங்கள் சங்கராஜா மாவட்டம் என்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஸ்ப்ரிங் பார்க்குறதுக்கு ரோட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் தான் வச்சு விற்று கொண்டு இருக்கிறோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கும். உங்களுக்கு வியப்பாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கல. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தெருவோர கடைகள்லேயே போட்டு வச்சு ஸ்ப்ரிங்கை விற்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்ப்ரிங் பெரிய ஸ்ப்ரிங் எல்லாம் இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன இந்த இது நாங்கள் பைக்கெல்லாம் காணா போயிட்டு தேடுவோம் அதுகள் எல்லாத்தையுமே இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஐயாண்ட கடையில் தான் நாங்கள் கேட்கணும் எங்களுக்கு தேவையான ஸ்ப்ரிங்கை. இதில் பாருங்கள் இந்த இதுக்குள்ளே நாங்கள் தேடி எடுக்கணும். இந்த இதே மாதிரி ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் மொத்த சுருள் உள்ளதாக பார்க்கணும். ஐயா வந்து இங்கே இல்லைன்ட்டு வேறு ஒரு கடையை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த மொத்தமாக எந்த காருக்கு வந்து உயர்த்தி இருக்கணும் அது பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஆனால் இவியல் என்ன வச்சு உயர்த்தினாலும் சளிஞ்சு போகுது. அதனால தான் அந்த பெருசு பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் இந்த பஞ்சாவது வேறு எல்லா இடத்தையும் தேடிட்டோம், காணவே இல்லை. இங்கே மட்டும் தான் அதை எடுக்கலாம். அதெல்லாம் வந்து நாங்கள் மேக் வந்து பலதாக போயிட்டு திருப்பியும் அதனால் நார்மல் கோபுரம் தான் எடுக்கிறேன். உங்களுக்கு ஓகே இருக்குமென்று நினைக்கிறேன். என்ன நிறைய தூரம் கூட்டிகிட்டு போகிறார் ஐயா. ஜெய்புரம் ஏற்கனவே வந்திருக்காரு அவ்வளோ இருக்குது. சகஜமாக கழிச்சு பைசு பழகி கொண்டு போயிடும். இதில் நார்மல் இதுகள் வேண்ட கடைகளும் இருக்குது பார்ட்ஸுகள். உங்களால் பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தான். நாங்கள் இன்னும் பஞ்சாவத்துக்கு போகணும். அங்கே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அப்படி எல்லாம் இருக்குமென்னு. நாங்களும் ஏதோ சொல்ல அவரும் ஏதோ சொல்லி அப்படியே கூட்டி வந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டார். இந்த நேரத்திலையும் பாருங்க சூப்பராக பணி செய்கிற அம்மாக்களுக்கு சல்யூட் பண்ணணும் உண்மையிலுமே. இப்போ ஜெய்புரோ வந்து ஒரிஜினல் தாரன்னு கூட்டி கொண்டு போகிறார். ஜெய்புரோ வந்து இல்லை ஒரிஜினல் வேணாண்டு சொல்லிட்டு போய் கொண்டிருக்கார். இங்கே பஞ்சாவத்து வந்தாலே இப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிகழும். 2-3 பேர் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு சமாளிப்பீங்க இங்கே இருக்கிற ஆக்களை, இல்லாட்டி கஷ்டம் தான். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய குடோன் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஜெய்புரோ வந்து முதல்ல இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாராம். ஆனால் அப்பைக்கில் வந்து ஸ்ப்ரிங் வேண்ட தேவையில்லை, வந்து பார்த்துட்டு போயிருக்கார். இப்போ அதே கடைக்கு இந்த ஐயா கூட்டிகிட்டு வந்துருக்கிறார். இதுக்குள்ள தான் ஃபுல் ஸ்டோரும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லா வானத்தில் ஸ்ப்ரிங்கும் இருக்கும் போல இருக்குது. இங்கே வேறு உள்ளுக்குள்ள சகலதம் இருக்குது. இப்போ உள்ள போய் கேட்டுட்டோம் இதுக்கெல்லாம் பார்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது ஓகே இருக்கும் போல இருக்குது. அதுகளெல்லாம் எடுங்க உயரம் கூட வேணும். ஆனால் இப்படி தான் ப்ரோ இண்டேக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜின் பார்ட்ஸுகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. லான்சர் பாக்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி பூஸ்டர்கள் இருக்குது. எல்லா வாகனத்தின் பழைய பார்ட்ஸுகளும் இதுக்குள்ளே வச்சிருக்கணும். எனக்கு இதை பார்க்க லான்சர் இது மாதிரி இருக்குது, மீட்டர் பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதே மாதிரி ஒன்று தான் தேடி தெரியிறோம் நாங்கள். இது இஞ்சி பாருங்க, இந்த பூஸ்டர் எல்லாம் தேடி தெரிஞ்சு எவ்வளோ நாள் தேடி தெரிஞ்சிருப்போம். எல்லாம் இங்கே இருக்குது, கலட்டி வச்சிருக்கேன். ஜப்பான் ரீகண்டிஷன். இதில் பாருங்க இப்போ லான்சர் பாக்ஸ் ஹெட் கட் நாங்கள் இதை தந்திருக்கணும். இந்த பார்ட்ஸ் தான் இந்த 4 இது தான் தேவை எங்களுக்கு. ஆனால் இதை ஹெட்டாக தான் எடுங்கன்னு சொல்லினோம். விலை கேட்க சொல்லினோம். இல்லை பார்ப்போம். சரி, இப்போ வந்து ஸ்டேரிங் பாக்ஸ் கேட்டு நாங்கள் அண்ணா வந்து ஒன்று தந்திருக்கிறார். பார்ப்போம். இதில் ப்ளே செக் பண்ணுறதுக்கு இப்போ கிருவாண்ணா கோல் பட்டி தான் காட்டணும். மற்றது இந்த நட்டு போட்டுனதுலேயும் கொஞ்சம் அதையும் பார்க்க சொன்னவேல். அதிலே என்ன அட்ஜஸ்ட் பண்ணலாம் அதான் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கா இல்லை அரவாசி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கான்ட்டு தான் பார்க்க சொன்னதுரா. நிறைய டெக்னிக்கல் வச்சிருக்கணும். அதே மாதிரி பஞ்சாவத்தில் ஆர்ட்ட பொருள் கட்டிக்கின்றாலும் இவையில்ட்ட வந்து தான் வருது. நாங்கள் அனுப்பின ஃபோட்டோஸ் எல்லாம் இவையில் வச்சிருக்கணும். எனக்கு வேப்பா போயிட்டு இதில் பார்க்கலாம், யூடியூப்ல பார்க்கலாம். இந்த ஐயா கலைச்சி போயிருக்கிறார். இப்போ என்ன செய்யறேன்னு தெரியும் இருக்கு. இல்லை இருக்கிற பாருங்க எல்லாமே இந்த கார்பரேட்டர் ஃபுல்லாக ஒரு செக்ஷனாக வச்சிருக்காரு. கண்ணாடி இருக்கு. இந்த கண்ணாடி என்ன டைம் இருக்கு விட்டு இந்த பூஸ்டர் எல்லாம் இவ்வளோ நாள் தேடி தெரிஞ்சிருப்போம் பாருங்க. இங்கே இருக்கு. இதில் வந்து அண்ணா வந்து புது கார்பரேட்டர் வந்து எடுத்து குடிக்கலாம். ஜப்பான் ஒரிஜினலா ரீகண்டிஷனல் மலேசியன் பிராண்ட் நியூ. ஓகே, இது என்ன விலை கொடுக்குறீங்க? இப்போ இது 32,000 பியில் வந்து 32,000 நீங்கள் எடுக்கலாம். அண்ணா ஃபோன் நம்பரும் போடுறேன். நீங்கள் அண்ணா கனெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பார்ட்ஸ் வேணுமோ கேட்டீங்கன்னா அதை கொரியரில் அனுப்பிங்களா, பஸ்ஸில் அனுப்பிங்களா, எங்கேண்டா கொரியரில் அனுப்புவீங்களா எங்கே இருந்தாலும். சரியா, B310 இருக்கு, லேண்ட்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் உங்கள்ட்ட எடுத்த ஒரு சிலர் கொஞ்சம் கமிஷனை வச்சு அங்கே வைக்கிறாங்க. நாங்கள் அதில் தான் போய் வேண்டிய மாறுறோம். சரி அண்ணா, அதோட உங்களோட இதில் வந்து என்னென்னு கேட்டால் தெரியும்.
காட்டுதாங்க என்ட்ரி மோட்டர்ஸ் எம்டி மோட்டர்ஸ் கேட்டீங்கன்னா ஹென்ரி மோட்டர்ஸ் இங்கே பாருங்க ஹென்ரி மோட்டர்ஸ் ஹென்ரி ஸ்டீபன் அண்ணா வந்து கிறிஸ்டியன்ஸ் போல இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாகனத்தின் இதுவும் போட்டிருக்கணும் அதே மாதிரி அட்ரஸும் போட்டிருக்கணும் ஃபோன் நம்பர் இந்த இருக்குது நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க டைம் நாங்களும் கொண்டு வச்சுக்கொள்ளும் இது B3 10 இது எவ்வளோ அங்கே போடுறீங்க கார்பரேட்டர் 25 நானும் எவ்வளோதுக்கு எடுத்துறான் எவ்வளோதுக்கு எடுத்துனாங்க 24 எடுத்துனான் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதோட வருது ஸ்லோஜெட் இருக்காது எங்களுக்கு வேற இல்லை ப்ரோ ஸ்லோஜெட் இல்லை எங்களுக்கு ஸ்லோஜெட் வந்தது சரி ஹீட் இதுதான் வரையில இதுவும் மலேசியன்டியா எல்லாம் மலேசியன் தான் தாய்வாண்டு எடுத்து வரும் ப்ரோ அப்போ எல்லா பார்ட்ஸும் எடுக்கலாம் இப்போ கார்களுக்கு பழைய கார் எடுத்தா இந்த டைமிங்கை வர வந்து வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் காரை முதல்ல எடுத்துகிட்டு போய்களை வந்து இதால் எங்கேயோ பிச்சு கொண்டு போயிட்டான் இந்த துண்டால் அப்படியே தண்ணி சீறினது இது எவ்வளோ அண்ணா இப்போ போகுது 13,000 ரூபா போகுது இதே நீங்கள் வேண்டலாம் அண்ணாட்ட ஃபோன் நம்பருக்கு அடிச்சிங்கன்னா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நாங்கள் பார்ட்ஸுகள் கொஞ்சம் விலைகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் அண்ணாக்கள் வந்து நாளைக்கு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னவே அதே மாதிரி மற்றது கிருபா நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்போ நாளைக்கு சில நாங்கள் நிற்போம் இங்கே வந்து பார்ப்போம் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு இப்போ போய் கொண்டு இருக்கிறோம் இஞ்சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த இரும்பு வெட்டி வச்சு விற்கிறோம் ஏன்னா இரும்பு வெட்டி விற்கிறதா இது என்ன கடை இரும்பு கடை ஓகே யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறோம் சரியா அப்படியே இந்த கடை ஃபுல்லாக இந்த தொங்கலுக்கு ஃபுல்லாகவே அப்படியே கடையில் தான் எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகின நல்ல விஷயம் இதில் முன்னுக்கு போகிற அண்ணாக்கள் வந்து ஹெல்ப்புக்கு வந்து நம்மண்டா அவைகளுக்கு ஒரு கமிஷன் காசு கொடுக்கணும் அவைகளுக்கு வந்து எங்கே என்னென்ன பார்ட்ஸுகள் எங்கே இருக்குது அப்படின்றது தெரியும் உங்களுக்கு உதவி வேண்டாம் அவையில் கொண்டு போனால் நான் 5,000 ரூபா அப்படி கேட்பினோம் அதனால் அவையில் தவிர்த்து நீங்கள் பார்ட்ஸ் தர்றதை வந்து கட்டிக்காரத்தனம் ஏமாந்து எங்களில் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கண்டா எல்லாமே கொண்டு காட்டுவார் பஞ்சாயத்தில் என்னென்ன பார்ட்ஸ் எங்கே இருக்கட்டும் எல்லாம் தெரியும் எத்தனை வருஷம் வாங்கி இருக்கிறீங்க சின்னலேருந்து தான் கெஞ்சார் சரியா வாரம் சரி ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசம் எங்களில் காசு கொண்டையில் ஜெய்புரோ தான் நீ எங்களுக்கு கூட்டி கொண்டு காட்ட போகிறேன் ஐயோ என்ன இப்படி பிச்சுட்டு வராங்க நான் இல்லை இஞ்சால பக்கத்துலேயும் சொக்கச்ச ஒரு பழைய கடைகள் இருக்குது வேறு எங்கள் இடங்களில் மாதிரி குறுக்க பாஞ்சு ஓடினீங்கண்டா அடித்து கொண்டுருவாங்க பொறுமையாக பார்க்கணும் இதில் எல்லாமே பார்ட்ஸ் கடையெல்லாம் ஃபுல்லாகவே கடவுளே நான் கதைக்கிறது கேட்கணும் மக்கில்லாத அரவாசி கேட்காதுன்னு நினைக்கிறேன் வாகன சத்தங்கள் கூடுதலாக கேட்கும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லான்சர் பீட் 11 அண்ட் சைட் மிரர் பார்த்துனாங்க விலை நெருப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரி இஞ்சால பக்கம் விலை கட்டினாங்க 4,500 ரூபா அந்த கண்ணாடி என்ன சொன்னவேல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் திருப்பியும் இஞ்சால ஜெய்புரோ பார்க்க வந்துட்டார் உயரமாக இருக்கணும் மொத்தமாகவும் இருக்கணும் சரி ஜெய்புரம் வந்து பார்க்குறாரு ஒன்றும் செட் ஆகிற மாதிரி இல்லை மொத்தத்தில் இருக்குது ஆனால் உயரம் இல்லாமல் இருக்குது உயரம் இருக்குது அப்புறம் மொத்தம் இல்லாமல் இருக்குது இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது இதில் எல்லாம் நிறைய ரேசர்கள் எல்லாம் வச்சிருக்கணும் சின்ன கடைகள்லாம் ஃபுல்லாகவே இது வர ரேசரை கலை கொண்டிருக்கணும் ஒரு கார்களில் கலட்டுறதை அப்படியே சோடி போட்டு வைக்கணும் இதில் எல்லாம் பாருங்கள் ஸ்ப்ரிங்கெல்லாம் இங்கேயே இல்லை ஸ்ப்ரிங்கண்டா வேறு இடத்துல எங்கேயுமே இலங்கையில் எடுக்க மாட்டீங்களான்னு நான் நினைக்கிறேன் இந்த இதில் வந்து பாருங்களேன் என்ன மொத்தம் இதை தூக்கி வச்சு விட்டா சரி ப்ரோ உங்களுக்கு ஆடாது அசையாது ஒன்றும் செய்யாது மொத்தமான நெளிதாண்ணா நடுவால் கணம் கூட வேணும் ஒரு அண்ணாக்களை கொண்டு காட்டினோம் ஏழா கட்டம் இதெல்லாம் என்ன வச்சுனா பார்ட்ஸ்ன்னு தெரியாது எல்லாம் வச்சுருக்கணும் இலங்கையில் லோட்ரி டிக்கெட்டும் நீங்கள் எடுக்கலாம் இது வந்து ஒரு தான் இன்னும் பஞ்சாயத்துக்கே நாங்கள் போயில அங்கே போனால் எப்படி இருக்க போகுதுன்றது எனக்கண்டா ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் மறுபடியும் திருப்பி கர்நாடகா அப்புறமா ஐயோ இதில் பாருங்கள் இதுக்குள்ளேயே வந்து அப்படியான கடைகள் தான் இருக்குது அப்படி இஞ்சால பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேறு பார்ட்ஸ்கள் வச்சுருக்கிற கடைகள் ஃபுல்லாகவே இந்த சின்ன சாமான் வச்சுருக்கிற கடைகள்லாம் இங்கே இருக்கும் ஆப்பா நான் இது வரைக்கும் எந்த வீடியோலையும் பார்த்ததில்லை இல்லை நான் பார்த்தது இல்லையோ தெரியல போட்டிருப்பேன் நினைக்கிறேன் இதுக்குள்ளே இந்த கடையில் இப்போ வந்துட்டேன் ஒரு ஆள்கிட்ட மாட்டி தவிச்சு இப்போ அடுத்த ஆள்கிட்ட மாட்டிட்டோம் எங்கே போய் முடிய போதோ தெரியலை இது பாருங்களேன் இதில் பாருங்கள் இதுக்குள்ளேயே வந்து இப்படியே இந்த கடைகள் தான் வச்சிருக்கிறோம் சரி ஆள் விடுற மாதிரி இல்லைன்ட்டு எங்களை எப்படியாவது ஒரு அவளுக்கும் ஒரு சின்ன ஒரு வியாபாரம் தான் எங்களுக்கு அதுகளெல்லாம் பெருசாக எஃபெக்ட் பண்ணுவா தான் பிரச்சனையே நடராசா அவங்களை இன்னும் குயிக்காக நடந்து போயிடும் இதில் பாருங்க தாமரை கோபுரம் தெரியுது இந்த தாமரை கோபுரம் கொழும்புல எங்கேருந்து பார்த்தாலும் தெரியுது சரி ஐயா கடையை போட்டுட்டு வலிக்கிட்டார் தமிழ் தான் ஜெஸ்ஸி விலாக்ஸ் சரி இப்போ நாங்கள் ஸ்ப்ரிங் கடைக்கு அண்ணா அவரை கூட்டிகிட்டு வந்துட்டோம் இதில் பாருங்கள் எவ்வளோ ஸ்ப்ரிங் இருக்குண்டு இதில் நாங்கள் தேடி வந்தது இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன் இப்போ அளந்து செக் பண்ணி கொண்டு இருக்கணும் பாப்போம் தேடினம் கிடைக்குமன்றத நம்பிக்கை எனக்குண்டா இல்லவே இல்லை ப்ரோவாக்கள் இப்போ வந்து வேல் ஸ்ப்ரிங் சரியாக இருக்குது அதே மாதிரி இதில் வந்து இந்த இதெல்லாம் இருக்குது நாங்கள் செய்து போட்டாங்க அதே மாதிரி வந்து வாட்டர் டேங்குகள் எல்லா காருக்கான இதுகள் எல்லாம் வச்சிருக்கணும் இதில் எல்லாம் நீங்கள் வந்து எடுக்கலாம் இது வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சிகாவத்தை ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிடணும் இது கிஞ்சால போனோம்னா அப்படியே ஃபுல்லாகவே பஞ்சிகாவத்தை தான் இது வந்து ஸ்ரீ ரங்கராஜா மாவட்ட செட்டடி அப்படின்னு சொல்லிவிடும் அந்த இடத்த இதுதான் சரி ஏன்னா இது ஓகே தானே இதான் சரி இப்போ இதே எடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனால் இப்போ இதுன்ற விலை வந்து இப்போ ட்விஸ்டாக இருக்க போகுது எவ்வளோ 35,000 என்ன 35,000 டிராவல்
பென்ஸ் காரண்டையோ அது சரி 4000 ரூபாய்க்கு ஏதோ வேண்டிய ஞாபகம் இருக்குது. 35,000 ரூபாய்க்கு வேண்டி என்ன பொறுத்தமல்ல சரி வராது. ஒன்று செட் ஆகி வந்தது. ஆனால் அதில் விலையை கேட்டு ஐயோ 35,000 ரூபாய் இட இறக்கம் இல்லாமல் சொல்கிறாங்களே. இப்போ பென்ஸ் காருக்கு வந்து தான் வந்து பென்ஸ் கார்லேருந்து கலட்டி வச்சுருக்கேன். அதனால் அந்த விலையாண்டு தான். சரி இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். மாலை விடுங்கடா சாமி. 35,000 ரூபாய்க்கு ஸ்ப்ரிங் வேண்டி வச்சு காரை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. சொக்கச்சவரை வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா 8,000 16 அநியாயத்துக்கு விலை சொல்கிறாங்க. இப்போ வந்து நாங்கள் பஞ்சியாவத்தில் டார்லி ரோட்டுன்ற ஒரு இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கோம். அங்கே போய் கொஞ்சம் சில பார்ட்ஸுகளை தேடி எடுக்கணும். லான்சர்ன்ற பார்ட்ஸும் பார்க்கணும். ப்ரோ வந்து சொல்ல மறந்துட்டேன். ஹாரிஸ் தானே இவர் வந்து அவர்கிட்ட பிரசாத்தின ஃப்ரெண்ட் தான். சரி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பக்கத்துலேயும் வாகனங்களாக இருக்குது. இதுதான் பஞ்சிகாவத்து. ஆனால் இதாலெல்லாம் போயிருக்கோம் அப்போக்குள்ள கவனிக்கிறது இல்லை. இதுதானா ஆண்டு இதான் டார்லி ரோட். அப்படியே சிங்காமல் பாதி வந்த காருக்கு வயரிங் பிரச்சனை இப்போ அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ப்ரோ வேறு பிஸியாக இருக்கார். சரி அவர் நீங்கள் செய்து கொண்டிருக்க ப்ரோ நாங்கள் டார்லி ரோட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு வெளிக்கிட்டோம். அதே மாதிரி இதில் வியூவை பாருங்களேன். இந்த மணிக்குட்டு கோபுரத்தோட அப்படியே அங்கால தாமரை கோபுரம் தெரியுது. நல்லா இருக்குது. டவர் ஹால் அப்படின்னு தான் இந்த இடத்த சொல்லிடும். நான் இவ்வளோ காலம் வந்திருக்கிறேன். இந்த இடத்த பார்த்ததில்லை. இதில் பாருங்கள் 2 பக்கமுமே அப்படியே வாகனங்கள் தான் ஃபுல்லாகவே. இந்த நான் கேட்குறதே எனக்கே கேட்குதுல எப்படி உங்களுக்குலாம் இந்த மைக் இல்லாமல் கேட்க போகுதுன்றதான் தெரியல. கடவுள் இதில் பார்த்தீங்கன்னா சொக்கச்சோர் கடைகள் எல்லாம் இருக்குது. எல்லா வகையான பார்ட்ஸுமே இந்த பஞ்சிகாவத்தில் இருக்கும். எல்லா கார்களுக்குமே நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கடா என்னோட வந்து ஜீவனை காணலைன்ட்டு பார்த்தா இதில் ஒரு லைட் கடைக்கால் வந்திருக்கார். இங்கே பாருங்க எங்கட காருக்கு இப்படியான லைட்டுகள் எல்லாம் போடலாம். சின்னப்படியாக ஒரு தான் கடை வச்சிருக்காரு. அவ்வளோ இருக்குது வச்சிருக்கா. நிசான் பைஷ் ஹோண்டா டாட்டா அதில் பிராண்டுகள் எல்லாம் இருக்குது. சுசுக்கி என்ன கேட்க வந்துருங்க. ஃபேன் போட்டுற ஐடியா எந்த காருக்குள்ளேயும் இதே மாதிரி தான் ஒன்று இருக்குது. அது இவர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தார் அலி எக்ஸ்பிரஸில். இது வந்து இப்போ இலங்கை காசுக்கு 3000 ரூபா சொல்லிடணும். போகிறது ஒரு கடையில் கேட்குறது ஒன்றும் பண்ணுறது இல்லை. டார்லி ரோட் எங்கே இருக்குது என்ன கூட்டிகிட்டு போகலாம் இல்லையா? சரியா. அதோட வந்து இந்த இடத்து பக்கத்தால் போனால் பைக்குக்கான பார்ட்ஸுகள் எல்லாம் பஞ்சாவத்தில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் சொன்ன பைக் ரோட்டு தான் பாருங்கள். இப்படியோ அந்த தொங்கல் வரைக்கும் கடை இருக்குது. இப்போ கனதூரம் நடக்கணுமென்றதால ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு போக பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து ஒருத்தருமே ஆட்டோ நிப்பாட்டுற மாதிரி இல்லை. வர்றாங்களெல்லாம் அதோட தான் வர்றாங்க. விலங்கு இல்லை. அதில் ரங்கபுரம் போல இருக்கு. போங்க அவட தெரியும். எங்கள் இடது பக்கத்தில் இருக்கிறது வந்து மரதான ரயில்வே ஸ்டேஷன். சரி இப்போ ஏறிட்டோம். நாங்கள் காரில் வந்து நாங்கள்ன்றதே மறந்து நடக்க விழுக்கிட்டோம். இப்போ கடைசியில் ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு போய் கொண்டிருக்கோம். சரி இப்போ அண்ணா வந்து நடு மத்தியில் அதாவது அங்காலையும் கடைகள் இருக்காம் எங்களை நடுவில் இறக்கிட்டு போயிருக்கேன். நாங்கள் இதில் இருந்து அப்படியே பார்த்துட்டு போவோம். எல்லாமே மோடிஃபிகேஷன் பார்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. அந்த நம்பர் பிளேட் செய்கிறது இதில் பாருங்கள். நம்பர் பிளேட் ஒட்டி கொண்டு இருக்கிறோம். ஐயா இதை ஒட்டி எடுக்கிறேன்டாவில் இப்போ ரேட் எடுக்கிறீங்க. இது ஒட்டி எடுக்கிறேன்டாவில் ரேட் சிங்கிள் அது ரேட்கே அது எங்கள் மேக்கே 6000 2 பிளேட் 6000. ஆனால் நாங்கள் 4000 ரூபாய்க்கு எடுத்த ஞாபகம். ஆனால் இது கொஞ்சம் தகட்டில் அடித்து கொடுக்கிறோம். எங்களை வந்து இந்த ரப்பர் மட்டை மாதிரி இது நல்லா இருக்குது. நல்ல கேச்சாக இருக்குது. ஐயாண்ட ஃபோன் நம்பர் இதில் இருக்குது பாருங்கள். இதான் ஃபோன் நம்பரும் இதில் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் அடிச்சிங்களா ஆர்டர் பண்ணிக்கலாம்டா செய்து தருவார். ஐயா நம்பர் ஒட்டி தருவார். இதாக இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் அடிச்சிங்களா நம்பர் பிளேட்டை செய்து உங்களுக்கு அனுப்பி விடுங்க. இப்போ யார் பார்சல் சென்ட் கரண்ட புழுவானே கொரியருக்கு புழுவானே அரியா எல்லா கடையிலையும் இருக்குது போல இருக்குது. இந்த நம்பர் பிளேட் செய்கிறது இதுலேயும் இருக்குது பாருங்கள். தேவ நம்பிய திசை பாதை அப்படின்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். 191 நம்பர் 85 அந்த கடைக்கு தான் போய் கொண்டிருக்கேன். சரி இப்போ வந்துட்டு A2Z கடைக்கு உள்ளே போய் பார்ப்போம். எங்களுக்கு தேவையான பார்ட்ஸுகள் எல்லாம் இதாக இருக்குது. கொஞ்சம் உடம்புகளை குறைங்க. வந்துட்டீங்களா? இல்லை வேறு அந்த ஜப்பான் நம்பர் பிளேட் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நல்ல வடிவாக இருக்கும் கார்களுக்கு போய் வைக்கிறதுக்கு. ஃபுல்லாக பார்ட்ஸுகள் தான் இறக்கி வச்சிருக்கணும். இதில் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்குது. நாங்கள் பார்க்க வந்த விஷயத்தை வந்து இங்கே இல்லை நாளைக்கு தான் எடுக்கலாம் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டோம். 7வது கட்டம் நடந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லான்சர் பாக்ஸ் சங்கர்புரோண்ட காரை கேட்ட மாதிரி அந்த பீடிங்குகள் செய்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு தேவையான விஷயங்கள். எங்களுக்கும் ஃபுல் செட் செய்யலாம் போல இருக்குது. பீடிங் இது வந்து ஆனால் பழசு மாதிரி தானே இருக்குது. அப்படியே வைக்கணும். இப்போ அண்ணாங்கள்ட்ட கழிச்சு நாங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரப்பர் பீடிங்கும் போட்டு தருவோம். நம்ம உள்ள வெளியே இதுக்கெல்லாம் வந்து இப்போ இது வச்சிருக்கீங்களா என்ன ஃபுல்லாக இதெல்லாமே வச்சு செய்து கொண்டிருக்கணும். மற்ற சென்டலுக்கும் போட்டு தருவீங்களா? நான் சென்டலுக்கும் போடுவேன். அண்ணாங்கள கடை வந்து ரணவக மோட்டார்ஸ் பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. தமிழ்நாட்டில் தான் கோல் அடிச்சுட்டு வந்தால் நம்பர் என்ன தாங்க நான் போடுறேன். புக் பண்ணிட்டு வந்தீங்களா நீங்கள் இங்கே வந்து செய்யலாம். கொடுத்துருக்கு கார்டு கொடுத்துருக்கு. ஓகே ஒரு நாளில் செய்யலாமா? எல்லாம் ஒரு நாளில் செய்து எடுக்கலாம். ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உயரமாக இருக்குது. இந்த பிராண்ட் நியூவாக அது ஸ்ரீலங்காவுக்கு எடுக்கிறது வந்து உயர்த்தி தான் தெரியணும். எங்களோட சங்கர் ப்ரோண்ட் வந்து கொஞ்சம் பதிவாக இருக்குது. அதை எப்படி உயர்த்தணும் 13 இன்ச்சு இது எலோவில் போட்டிருக்கேன். இதுக்கு சரி இதில் வேலை அடித்து கொண்டிருக்கிற மண்ணாக்கள் நாங்கள் அங்காலே போய் பார்ப்போம். கார் வந்து எல்லாம் உயர்ந்து பாருங்கள். எலோவில் வெளியால் எனக்கு சில்லாம் ஆசையாக தான் இருக்குது கொண்டது செய்ய மாட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரியும் வந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு ஏன்னா ப்ரோ புதுசு கொண்டிருக்கிறேன் பாருங்கள்.
உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும் ஆனால் அவ்வளோ ஒரு நடந்து என்னால் ஏலவே இல்லாது இன்றைக்கு ஃபுல்லாக மத்தியானத்துலேருந்து இப்படியே நடந்து கொண்டே இருக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் கூட்டிகிட்டு போகிறார் ஜெய் ப்ரோ. எனக்கு தெரியல சம்பவம் செய்ய போகிறார். இதில் நடந்து போய்களே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சிட்டி என்ற ஒரு பழைய கடை உண்டு. இதில் எல்லாம் சீட் அடித்து வைக்கிறது. ஆனால் இப்போ சீட் அடிக்கிறது இலங்கை பொறுத்த மட்டும் எதிர் சிங்கி என்ற ஒரு கடை சொல்லணும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரவர் பீடிங் எல்லாம் இருக்குது. வவுனியாவில் பொறுத்த மட்டும் இப்படியான கடைகளை காண்றது அறிவு. இப்போ நாங்கள் தேடி வந்தது இங்கே கிடக்குது அப்படின்னு சொல்லி பேக்ரோஸ். இது எவ்வளோ அண்ணா? 1800 வந்து 2500 ரூபாயாம். இது ரெண்டுமே வந்து 1500 ரூபாயாம். அப்போ நாங்கள் அதை தான் வேண்ட அப்புறம் ஆனால் அதை விட இது வந்து நல்லம். இருந்தாலும் விலை குறையில தான் மனசு வேண்ட சொல்லும். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்து 1500 ரூபா, ரெண்டுக்கு 3000 விரட்டா மாட்டேன். ஜெய்ப்ரோ வந்து 650 ரூபாய்க்கு இங்கே பந்தியாவதில் வந்தார். சரி இப்போ அந்த கடைக்கு தான் போகிறோம். இதில் பாருங்க புதுசாக வந்த ஹோண்டா வெசல் எப்படி இருக்குண்டு சூப்பராக இருக்குது. முன்னுக்கெல்லாம் அந்த இது மாதிரி இருக்குது, என்ன கரண்டில் ஓடுமே, டெஸ்லா மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது வெகனார் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கடை கனவு மட்டும்தான், யோசிக்கவே கூடாது இதெல்லாம். இப்போ கீத் மோட்டர்ஸுக்கு வந்து நாங்கள் இதில் வந்து அதில் நிசான் கீட்டேக்கு வேண்டியிருக்கிறோம். அதே மாதிரி முன்னாள் வின் ஸ்க்ரீன் வைக்கிறது வேண்டியிருக்கோம். மாதிரி பேக் ரெஸ்ட் வந்து 650 ரூபா. என்ன ப்ரோ 5000 வரைக்கும் போகிறது. இங்கே 650 சொல்லியிருக்கிறோம். அதனால் வந்து நாங்கள் சில பாருங்கள் ஃப்ரெண்டு வேண்டியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 4100 ரூபாய்க்கு சின்ன சாமானாக வேண்டி நாங்கள். ஆனால் அங்கே வந்து 5000 சொன்னாங்க. ஒரு காரடிக்கு போனோம். இங்கே ஒரு ஆட்டோவை பிடிச்சி நடக்கிறதுக்கெல்லாம் சத்து இல்லை. ஓகே இப்போ காரடிக்கு வந்துட்டோம். முதல் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட விட்டு 2 மணி நேரம் கிட்ட ஆகுது. அதனால் 150 ரூபா காசு இன்னும் கூடுதலாக வந்து வேண்டிட்டு போயிடும். 180 ரூபா, நான் 50 ரூபா 150 ரூபா கொடுத்து 50 ரூபா வந்துட்டு 80 ரூபா 100 ரூபா வந்துட்டு போயிடும். 200 ரூபா மொத்தம். இப்போ வந்து இன்ஜின் எல்லாம் செய்கிற துண்டு இருக்காம். இந்த இதை பஞ்சிகாவதியை பொறுத்த மாதிரிலாம் அதை தான் போய் பார்க்க போய்கொண்டிருக்கோம். இல்லை ஐயா வேறு ஓடி வந்து சம்பவமாக இருக்கும். நல்ல வேலை தப்பிச்சுன்னா கவனம். இந்த ரோட்டுகள் க்ராஸ் பண்ணுறது எங்கே போனாலும் ஒரு மைண்ட் செட்டில் வருவான். இதுக்குள்ளே போகணும். கோபுரம் ஆஃப் ஆகிட்டு ஃபோனில் தான் எடுத்து கொண்டிருக்கேன். மைக் இல்லை இதுக்கும். இதில் வந்து ஃபுல்லாக இன்ஜின் வச்சிருக்கணும். எல்லா வாகனத்தின் இன்ஜினும் இங்கே வந்து தேடினீங்களா நீங்கள் எடுக்கலாம். இது பாருங்கள் எல்லாம் வச்சுருக்கணும். ஃபுல் ஸ்டாக் இன்ஜின் ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அப்படி தான் போல. பவர் ஸ்டேரிங் ட்ரக் எல்லாம் சிலவில் இங்கே எடுக்கலாம். எல்லாமே இப்போ பூட்டி கொண்டிருக்கணும் கடையில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்ரா மோட்டர்ஸ் என்ற ஒரு கடை இருக்குது. இதில் நம்பரும் இருக்குது பாருங்கள். இதில் வந்து எல்லா வகையான இன்ஜின் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த பிரேக் பூஸ்டர்லாம் நாங்கள் எவ்வளோ தேடி தெரிஞ்சினாங்க. இங்கே பாருங்கள் எல்லா வகையான பூஸ்டரும் வச்சுருக்கணும். பூஸ்டருக்குண்டே தனி ஹோல் வச்சுருக்கணும். தானே தனி ஹோலில் ஃபுல்லாக சுற்றி வச்சுருக்கீங்களே மிச்சம் இருக்கா. அண்ணா வந்து மட்டக்கிளப்பு இங்கே வேலை செய்கிறார். எவ்வளோ நாள் வேலை செய்கிறீங்க? 25 வருஷமாக இங்கே வேலை செய்கிறீங்க. எத்தனை கடை இருக்குது இதுக்குள்ள? இப்படி இன்ஜின் கடை 50 கடை இருக்குது. இது பாருங்க முன்னுக்கு எல்லா பக்கமுமே அப்படி தான் இருக்குது. எந்த பார்ட்ஸும் எடுக்கலாம். எல்லாம் எடுக்கலாம். இது பாருங்க இதுக்குள்ளேயும் இருக்கிற பாருங்கள் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே நம்பர் போட்டிருக்கணும். நீங்கள் தேவையான அடித்து கேட்டுட்டு வரலாம். அங்காலையும் இப்போ தான் எல்லாம் ரெடி ஆகி கொண்டிருக்கணும். சரி நாங்கள் இப்போ இதிலேருந்து அப்படியே வெளிக்கிடுவோம். இதில் பாருங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஜினோட வந்தீங்களாண்டா அப்படியே பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். சரி நேற்று வந்து பஞ்சியாவத்தை போயிட்டு இன்றைக்கு வந்து வேயாங்கடன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சொப்பன சுந்தரி வந்து அடிக்கடி மிஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக வந்து சிடிஐ யூனிட் வந்து போட போகிறோம். அது வந்து ஒரு அண்ணா வந்து வீட்டை தான் செய்கிறார். அங்கே தான் நிற்கிறோம். இந்த இடத்துல லொக்கேஷனை போகிறேன். அதே மாதிரி இப்போ காரை பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன்னு என்னென்ன இதுக்கு பிறகு அந்த மிஸ் வராது அப்படின்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள் கிளாண்ட் இதில் மிஸ்டிபிஷி தான் கிட்டத்தட்ட லான்சர் சங்கர்புரோட கார் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. சின்ன வித்தியாசங்கள் ஆனால் நல்லா இருக்குது. கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் எல்லாம் நல்ல பெருசாக இருக்குது. பெரிய கார் அதோட நினைக்கிறேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரம்புட்டான் மரம் இருக்குது. இங்கே பாருங்கள் இது கொஞ்ச நாளில் காய்க்கும் அப்படியே. இதில் பாருங்கள் எங்களோட காரை பார்த்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த இடத்த பார்க்க அப்படியே கேரளா மாதிரி இருக்குது. மழை இப்போ இது ஒன்று இருக்குது. வேயாங்கூட இப்போ செட் பண்ணிடணும். சிடிஐ யூனிட் 2002 பார்த்தீங்கன்னா இந்த டெல்கோ இருக்குது தானே. இந்த டெல்கோவை வந்து கரண்டில் சரியான ஒரு கரண்டை பாஸ் பண்ண வைக்கிறதா. இது எலக்ட்ரானிக்கலாக வேண்டுன்னா கிட்டத்தட்ட 38,000 40,000 கிட்ட வேறு. இப்போ அந்த ஒரு இதை தானே வேலை செய்ய போயிடும் எங்களுக்கு. இப்போ சிடிஐ யூனிட் போடுறேன்டா தெரியும். அது போட்டால் மிஸ் அது கரண்ட் ஒழுங்காக சப்ளை பண்ணுறாலும் மிஸ்ஸும் பேர். அதானே அண்ணாட பேர் என்னன்றதை சொல்ல. உங்களோட பேர்? என் பேர் ஃபஸ்லுல் ஹக். பாசில் முஸ்லீமா நீங்கள்? ஓகே சரி அண்ணா. அண்ணா இப்போ போய் ஒரு 2-3 மணத்தியாலத்துக்கு பிறகு லயத்துக்கு போய் வந்தேனுங்களே. போய் செட் பண்ணி அதே மாதிரி அண்ணாண்ட வேலைகள் எல்லாம் இது முதல் வந்து இந்த கட் அவுட் பாயிண்ட் கான்டாக்ட் பாயிண்ட்னு சொல்கிறது. இந்த பாயிண்டால் இது இந்த துண்டு சுத்த போகும்போது இது திறக்கும் மூடும். இதில் தான் நாங்கள் எலக்ட்ரானிக் பாயிண்ட் ஒன்று தான் இதாகிறது. இது கொஞ்சம் காலம் இப்படி பட்டு இது மெக்கானிக்கல். இது கையால் தான் தள்ளும். இது தள்ளி படு போகும்போது இது என்ன ஒரு சரியான கரண்ட் ஒன்று ஒரு ரேட்டுக்கு போகாது. இது மற்றது இப்படி பட்டு வரப்போகும்போது இது இந்த துண்டு ரெண்டும் சுட்டு போகும். இது சாதாரணமாக ஆயுள் காலம் ஒரு 6000 கிலோமீட்டர் தான் கம்பெனி பண்ணி கொடுக்குறது. அடிக்கடி 7,000 ஓடுறது. சில இப்போ வர சாமான் 3,000-4,000 முடிஞ்சு போயிடுது.
இதுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு தான் நாங்கள் இப்போ எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒன்று தான் இது பாவிக்கிறது. மேக்னெட்டில் தான் வேலை செய்யும். இது இதால் படுறதால எதுவும் தேஞ்சி போகிறது இல்லை. இப்போ இது இந்த சுத்த போகும்போது இது மேக்னெட் ஆகும். மேக்னெட் ஆகிறதுல இது எலக்ட்ரிக் லைன் கட் ஆஃப் ஆகி வரும். இது வந்து இதுக்கான கரண்ட் சப்ளை தான் இதில் வருது. இதுக்கு பிறகு இது எப்படின்னு சொன்னால் இது ஒவ்வொரு பயணமும் அது ஒன் ஆஃப் ஆகும்போது ஒரே கரண்ட். இப்போ 5 வோல்ட்னா அந்த 5 வோல்ட் தான் 4 ப்ளக்குக்கு போகும்போதும் அது ஒரே கரண்ட் தான் வரும். இதனால வாகனத்துல இன்ஜின் ஒரே அளவுல கூடு குறையாம அப்படி ஒன்று இருக்கும். பெட்ரோல் வேலை செய்யும். ஏன்னா அந்த கரண்ட் எல்லாத்துக்கும் ஒரே கணக்கு படும். பிளக்னாலும் ஒரே மாதிரியே பத்தும். மற்றது கோயில் அடிக்கிறது குறவு. மற்றது நீங்கள் சுவிட்சை மறந்துட்டு போட்டுட்டு போனீங்கன்னா கூட பேட்டரி இறங்கவும் செய்யாது. அதே நேரம் கோயில் சூடாகவும் செய்யாது. ஏன்னா இதில் சிக்னல் ஒரு பயணம் போயிட்டு அந்த இடத்த விட்டு பாஸ் ஆகணும் உடனேயும் அதே இடத்துல நின்றாலும் கூட அந்த ஒரு செகண்டுக்கு ஒன் ஆகிட்டு அது திருப்பி டிஸ்கனெக்ட் ஆகிடும். இது வந்து இந்த ஹார்பரேட்டர் மாடல்கள் தான் இப்படி செய்யறது. இது இப்போ வருது இப்போ வர்றது எல்லாத்துக்கும் எலக்ட்ரானிக்கலா வருது. இது வந்து சாதாரணமா 18-19 கார்பரேட்டர்ல கடைசி EFIக்கு முந்தி கார்பரேட்டர்ல கடைசியில வந்த சிஸ்டத்துக்கு தான் இதை நாங்க செய்யறது. இதுக்கு முந்தின மாடல் வந்துச்சு RSC LC அது தாண்டி ஒரு 10-11 ஸ்ரீல வந்ததுல சில வாகனங்கள் வந்துச்சு. அதுல வந்து எப்படின்னா இக்னேட்டர் ஒன்று வெளியே வரும். இந்த மாதிரி ஒரு யூனிட் ஒன்று வரும். இதுக்கு வெளியால வேற மாதிரி இன்னொரு யூனிட் வரும். அதுக்கு இதுல இருந்து சப்ளை போய் அந்த சப்ளைல இருந்து தான் அது போகணும். அது சுட்டு போனாலும் பழுது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். தேடணும் பிரச்சனை என்னன்னு. இந்த சாமான்ல இந்த யூனிட்ல உங்களுக்கு அந்த இக்னேட்டர் எல்லாமே இது உள்ளக்கே வந்துடும். வெளியே பெட்டியோ வேற கரண்ட் லைனோ சப்ளையோ தேவையில்லை. இந்த 2 வயர் தான் மொத்தமே உள்ளது. சரி, அந்த மொரிஸ் மைனர்களுக்கு எல்லாம் செய்யலாம். எதுக்கும் செய்யலாம். எல்லா காரங்களும் செய்யலாம். ஆனா அந்த சில நேரங்கள்ல இந்த இதுக்கு போட்டிருக்கிற இந்த யூனிட் வந்து இதுக்கு உரிய மாதிரிக்கு வராது. இதுல நிறைய மாடல் வரும். அதுக்கு உரிய மாதிரிக்கு உள்ளதை போட்டு சரி பண்ணணும். என்ன பழைய வாகனத்துக்கும் இது வைக்கலாம். சரி அண்ணா, இப்போ கடனை செய்துட்டார். நாங்கள் பூட்டியை செட் பண்ணி பார்ப்போம். ஓடைக்குள்ள தெரியும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். வேற இது அப்படியே நீ டைமிங் பார்த்து செட் பண்ணா சரி. அந்த வேக்யூம் பவரையும் கொடுக்க இன்னும் நல்லா இருக்கு வேணா பெர்ஃபார்மன்ஸ். அந்த வேக்யூம் இன்ஜின்ல இருந்து வேற டெல்கோக்கு கீழே அதே கொடுக்கத்தான் வேணும் வேணா. ஓகே. சரி, இதெல்லாம் பூட்டி முடிச்சுட்டு நான் வரேன். என்ன கட்ட மட்டும் பார்ப்பேன். எல்லாம் செட் பண்ணிட்டோம். அடுத்ததான் என்ன மட்டும் செய்ய போகிறோம். என்ன நான் சும்மா செக் பண்ணுறோம். இதில் உள்ள கம்ப்ரஸர் டெஸ்ட். இதில் கம்ப்ரஸரையும் செக் பண்ணலும் அல்லது வேல் ஏதாச்சும் லீக் இருக்குதுன்னு சொன்னால் அதையும் இதில் பார்க்கலாம். லீக் ஏதாச்சும் இருக்குதாண்டு. இப்போ நாம் கூடுதலையாக கலட்டி தானே கம்ப்ரஸர் லீக்னா கலட்டி தான் செக் பண்ணுறது. இப்போ நான் எங்களுக்கு வெளியே இருந்தே சொல்லலும் உள்ளக்குள்ள நிலைமை என்னண்டு அநியாயத்துக்கு இன்ஜின் கலட்ட தேவையில்லை. செய்ய வேண்டாம். ப்ளக்கை கலட்டிட்டு இவையில் ஒரு ப்ளக் கொண்டு வச்சிருக்கணும். அதை போட்டுட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணணும். வேணே இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் காட்டும் எவ்வளவு கம்ப்ரஸர் இருக்குது. சாதாரணமாக 75-80க்கு கீழே இருந்துச்சுன்னு சொன்னால் என்ஜின் காணாது. அதுக்கு மேலே இருந்தால் ஓகே. சாதாரணமாக 130, 35, 50 மட்டும் 50 இருந்தால் நல்லாவே நல்லோம். நார்மலாக சாதாரணமாக உள்ள 25-30 கூட ஓகே, நல்லாவே ஒரு நார்மல் கண்டிஷன் தான். 75-80க்கு கீழே வந்துருச்சுன்னு சொன்னால் இன்ஜின் கொஞ்சம் காணாது. செய்யணும் வேண்டாம். எங்கட என்ன செய்ய போதோ என்ன நடக்க போகுது சரி, இல்லை பார்ப்போம். சரி, இப்போ பூட்டிட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண போயிடும். 125க்கு கொஞ்சம் குறைவு. இன்ஜின் நல்லா ஓடலாம். எந்த விதமான கொஞ்சம் வேல் லீக்னு சொன்னால் கொஞ்சம் மேலே கீழே அடிக்கும். ஆனால் அது அடிக்கல. வேலை எதுவும் லீக் இல்லை. சொப்பனம் ஆல்வேஸ் பெஸ்ட். இந்த காருக்கு பேர் சொப்பன சுந்தரி. காட்டிட்டு வந்தா பாருங்க, நம்பி எடுக்கலாம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த சைலன்சர் டப்புன்னு வெடிக்கிறது காரணம் அண்ணா தான் சொன்னவர். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் உங்களுக்கு, இதில் ஒரு லீக் மாதிரி இருக்குது பாருங்க. இந்த இதை வந்து மூடணும் வேணா அண்ணா. இது என்ன வேலை செய்கிறது? இது வந்து இன்லெட்ல இருந்து வர கூடுதலையான அந்த பெட்ரோலில் உள்ள காற்றை திருப்பி சைலன்சர் லைனுக்கு சேர்த்து விடுறது. அதுல உள்ள வேலை செய்யாம போனா அங்கிட்டு உள்ள காத்து இங்கிட்டு உள்ள கையில தரும். அது பேக் ஃபயர் மாதிரி திருப்பி உள்ள எடுத்து அந்த பட்டாசு வெடிக்கிறது.
அப்போ அங்கிட்டு போக தேவையில்லை. இந்த லைன் இப்போ இதுவல்ல நிறைய இதுவல்ல இந்த பழுது போய் தான் இருக்குது. இந்த வேல்கிட்ட இருக்கிற இடத்த ஆணியை கழட்டிட்டு இதுக்கு பேக்கிங்கை போட்டு மூடினா அங்கிட்டு உள்ள அங்கிட்டு உள்ளது இங்கிட்டு வராது, இங்கிட்டு உள்ளது அங்கிட்டு போகாது. ஓகே. கார்பரேட்டரால பெட்ரோலை சரியா மூடிக்கிட்டா சரியா ஓடும். மிஸ் அடிக்காம மிஸ் அண்டர்ல அந்த சைலன்சர் பேக் ஃபயர் ஆகாமல் ஓடும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இது செய்ததுக்கு வந்து 17,000 ரூபா எடுக்கிறது. நான் 17,000 எடுக்கிறார். அதே மாதிரி 6 மாதம் வாரண்டியும் கொடுக்குறாரு. வாரண்டியும் நீங்கள் எந்த இதுவுமே பயப்பட தேவையில்லை. அப்படி அடித்தா அதுக்கு ஒரு யூனிட் ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் வேண்டலாம். அதே போல் 4,500 ரூபாய்க்கு நீங்கள் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதை வேண்டிட்டு அதை மாற்றிட்டு ஓடினா எந்த ஒரு இடத்துலையும் மிஸ் பண்ணுற பிரச்சனையோ இல்லை. இன்ஜின் போட்டு கொடுக்குறதுலையும் கம்பெனியில் 60,000 கிலோமீட்டர் குறைஞ்சது ஓடலாம்னு தான் கம்பெனியால வாரது. 60,000 கிலோமீட்டர் 2 வருஷத்துக்கு ஓடலாம் இந்த யூனிட்டை போட்டு. இதை வச்சு நீங்கள் கவனத்தில் வச்சிருக்கோம். நாங்கள் இதுலேருந்து வெளிக்கிடுவோம், ஓடி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. அண்ணாண்ட கண்டெக்ட் நம்பர் 07575624577. இந்த நம்பருக்கு அடிச்சிங்கன்னா முதல் நாள் தமிழ் வடிவாக கதைக்கிறது தெரியுது உங்களுக்கு. நீங்கள் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தாராளமாக ஒரு நாளில் செய்துட்டு போகலாம். சரி அண்ணா, நன்றி. இப்போ ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த முதலெல்லாம் இந்த அக்சிலேட்டர் விட்டுட்டு எடுத்தோம்னா மிஸ் ஆகி வரும். ஆனால் இப்போ எல்லாம் அதை இல்லவே இல்லை. சூப்பராக இருக்கும். உண்மையில் ஓடவே ஒரு ஹைப்ரிட் காரை ஓடுற மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் அலாதியாக ஓடிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னலாம் மாறி இருக்கு இந்த கார்லேருந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனம் வந்து எந்த மிஸ்ஸும் இல்லை. அதே மாதிரி இன்ஜின் கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா 125, அதுவும் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்தது. புதுசாக எடுக்கிற கார்கள் வந்து 148, 149, 147 அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொன்னார். உண்மையிலுமே சந்தோஷமாக இருக்குது சொப்பன சுந்தரர் என்ன கேட்க. அதே மாதிரி சங்கர் ப்ரோட காரோட பார்ட்ஸ்கள் எல்லாம் ஒரு சிலதுகள் வேண்டி இருக்கிறோம், ஒரு சிலதுகள் உங்களுக்கு காட்டையில், மற்றதுகள் எல்லாம் வந்து நேரடியாக செய்வோம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். அதே மாதிரி ஜெய் ப்ரோட ஸ்ப்ரிங் வந்து எடுக்க அது கொஞ்சம் காசு பிரச்சனை கொஞ்சம் கூட சொன்னதால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை எடுக்கல. கட்டாயம் நீங்கள் பஞ்சாயத்தை போய்க்கல எங்களோட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சில இதுகள் எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இவர்கிட்ட யூனிட் செய்கிறனால நீங்கள் செய்யுங்க. உண்மையிலே பிரயோசனமானது. இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குருநாள் போட்டு அப்படியே வவுனியா போகிறதான் ஹைவேல மீரிகாம ஹைவே கிட்ட தான் நிற்கிறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது இருக்காதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.